கேரளா சிஎம். சிவகுமார்னா இவன் சூர்யா அவங்க அப்பான்னு சொல்லுவான்டா. இவன் கர்நாடகா சத்தியமா சிஎம். சூர்யா பான்னு சார். ஏன்னா சூர்யா அப்பா நடுவுல பேசியிருந்தோம்ல சிவகுமார் அது என்ன பேசுவாரு? நான் சொல்ல என்ன பேசுவாரு? அமித்ஷா ஏதோ மீட்டிங் போறாருன்னு தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டேன்டா. சிவகுமார்னா சூர்யா அப்பா தான்டா தெரியும். யாரா நீ? இல்லடா, அமித்ஷா ஏதோ மீட்டிங் போறாருன்னாங்கடா. அதனால வந்து ஹைதராபாத் சிஎம், கேரளா சிஎம், கர்நாடகா சிஎம் எல்லாம் கூப்பிட்டு நம்ம அண்ணனை கூப்பிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் போடுறதா கேள்விப்பட்டேன். அது அது அதை பத்தி அமித்ஷாவா? ஆமா அது ஆர்கனைஸ் பண்றேன்றாங்க. பாப்போம். இது மகாபலிபுரத்துலயே காஞ்சிபுரத்துலயே எங்கேயோ போடுறாங்கன்னாங்க. அதுதான் இல்ல பார்க்க நல்லா இருக்கும். அதே டைம்ல யாரு பெஸ்ட் சிஎம்னு அப்பயும் ஆன்லைன்ல ஃபைட் ஆரம்பிச்சிடும். அப்பயும் தமாசா இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் சொல்லுவானுங்க. எனக்கு டவுட், அதுல சிஎம் மட்டும் தானே வரணும், டெபுட்டி சிஎம் கூட்டின்னு வராதீங்க. யாரு டெப்டி சிஎம்? வேற யாரு? அவனு அலெக்ஸ் டெபுட்டி சிஎம்மா? அலெக்ஸ் யார்? பவன் கல்யாணம் சொல்ற நீ? அவனையா? அவன சொல்லியா? இல்ல அவனுக்கு அவங்க சிபிஎன் இருக்கானுங்கள, அது பேர் என்ன பார்ட்டி? இது தெலுங்குதேசம் பார்ட்டி. அவங்களே அவங்க நாயின்னு தான் சொல்றானுங்க. எங்களோட நாய் அதுன்னு. நாங்க புரியல. அப்படின்னா நாங்க கடிக்க சொன்னா அது கடிக்கும். யாரு? பவன் கல்யாணம் சொல்றானுங்க. நான் ஒருத்தங்கிட்ட போய் பேசினது எங்களோட. ஓ ஓ ஓ விசுவாசமான நாய் அந்த மாதிரியா? ஓகே. அவன் எங்க கொடியை பிடிக்க சொல்ற பிடிப்பா அப்படின்னு சொல்றானுங்க. அதான் பைத்திய. ஆனா என்ன கேட்டா பவன் கல்யாண் பண்ணது கேவலமான வேலை. அது யாருக்காவது தெரியலன்னா நீங்க யூடியூப்ல கூட போய் அந்த கதையை கேட்டுன்னு பாருங்க. என்ன பண்றது? அவன் ஐடியாலஜி ஃபர்ஸ்ட் யார சொன்னா? சேகுவேரா, அம்பேத்கர். நடுவுல திருப்பதியில போயிட்டு ஒரு இது சீன் கிரியேட் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து இவன் ஃபுல்லா வந்து பிஜேபின்னு போட்டு கொஞ்ச நாள் அச்சு ஒண்ணு என்ன பண்ணிட்டான்னா, ரம்ஜானுக்கும் மொஹரத்துக்கும் ஏதோ ஒரு முஸ்லீம் வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போட்டான் ஃபேமிலியா. அவன் ஜோக்கர். அவன் அந்த ஜோக்கர் இருக்கிறவங்க கம்பேர் பண்ணானுங்க. இன்னொன்னு ப்ரோ, இல்ல உங்களுக்கு ஆந்திராவும் அந்த அளவுக்கு சரி கிடையாது. அங்க ஜாதி ஓட்டு மத ஓட்டுலாம் அதிகமா தான் கிடக்குது. நீங்க தமிழ்நாடு மாதிரி உண்மையிலேயே அது கிடையாது. அதனாலதான் பவன் கல்யாணம் அப்படி போய் டெபுட்டி சிஎம்னு போயிட்டாங்க. அவனுக்கு நல்லா தெரியும் அவனால கஷ்டப்பட்டு முண்டி அவன் கடைசியில சீமானதான் அவன் அவன் போக்குல போனான். வேற வழி. நம்ம ஊரு எல்ஓபியோட ஓரளவுக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சாங்க. நம்ம ஊர்ல என்ன தேவைன்னா நம்ம நம்பிக்கை தேவை ப்ரோ. உண்மையிலே ஓப்பனா சொன்னா ட்ரஸ்ட். ஆனா நம்ம ஊர்ல ட்ரஸ்ட் எல்லாரும் டக்குன்னு நம்ப மாட்டாங்க. நம்பினது ரொம்ப கம்மி பேர். அதான் நம்ம ஆள ரொம்ப நம்பினாங்க. அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு ஜெயிக்க வச்சாரு. இன்னொன்னு, இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கை கெடுற மாதிரி எதுவும் பெருசா பண்ணல. ஏன் பெருசான்றனா, பெருசா ஒண்ணு நடந்தாதான் அது பெருசாகுமே தவிர சின்ன சின்ன விஷயம் இந்த டிஎம்கே புலம்புறது இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே ஆகாது. பெருசுனா இப்ப இவனுங்க பண்ணானுங்க பேர். இந்த ஏர் ஷோ நடத்தி நாசமா போனது, இந்த கரூர் இது பிரச்சனை கூட வந்துட்டு இந்த கரண்ட் ரொம்ப ரொம்ப கட் பண்ணுவானுங்க டிஎம்கே பீரியட்ல. உங்களுக்கு தெரியாது அந்த டைம்ல. அதே மாதிரி அவர் தானே ஆற்காடு வீராசாமி, அவர் தானே மினிஸ்டர். அப்ப கரண்ட் இது இல்ல 1 நிமிஷம். 5 லட்சம் கோடி கடன் தாண்டி சென்னையில இருக்கிற ஒருத்தனையும் போயிட்டு 4000 கோடின்னு ஒரு நம்பரை சொல்ல. இதுல யார் ஞாபகம் வருதுன்னு நீ சும்மா அந்த நம்பரை மட்டும் சொன்னாலே டிஎம்கே தான் ஞாபகம் வரும். சென்னையில வந்துட்டு தண்ணியே நிக்காதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கிட்ட சொல்லி 4000 கோடி வாங்கினானுங்க. அந்த 4000 கோடி எங்க போச்சு? இன்னைக்கு சத்தியமா சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம். நவம்பர் டிசம்பர் மாசம் மழை பெய்யும் போது இங்க ரொம்ப கொஞ்சம் இதுவாகும். உண்மையில சென்னையில திரும்பவும் அந்த மாதிரி ஆகும். இன்னும் அது சரி பண்ணல. டிவிகே கவர்மெண்ட் இப்பதான் வந்திருக்கு. இது திரும்ப கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும் போது அப்ப நம்மள போட்டு இவனுக்கு கேள்வி கேட்டானா சத்தியமா அசிங்கமா வாயில வருது. ஏதாவது இந்த நாய்ங்க தான் 4000 கோடி வாங்கினாங்க. நம்மளாம் இப்ப நீங்க சரி டிவிகே கவர்மெண்ட் கிட்ட நீங்க 4000 கோடி கொடுத்துட்டு கேளுங்க. 400 கோடியே கொடுக்க மாட்டாங்க. இல்ல 4000 வேற சென்ட்ரல் இருந்து. ஆனா அது உண்மையிலே சென்ட்ரல்ல இல்ல ப்ரோ.
இல்ல ப்ரோ, சென்ட்ரல்ல அவ்வளவு கொடுத்ததை அதை பாராட்டலாம். அது நல்ல விஷயம் தான். 4000 கோடி சென்னையை உங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு ஒரு இதுல வந்துட்டு கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஏன்னா அங்க மழை அடிக்கடி அவ்வளவு ஜெயலலிதா பேரில இருந்து அங்க நிக்கும். அந்த 4000 கோடியை வந்துட்டு என்னைக்குமே இந்த கொள்ளடிச்ச அசீமா வாயில வருது. ஏன் அசீமா வருதுன்னா, இங்கெல்லாம் பாவம் ரொம்ப தவிப்பானுங்க. பாத்திருக்கேன், என் ஃப்ரெண்ட் எல்லாம் வேலைச்சேரி தான். நான் இங்க எனக்கு எனக்கு கரண்ட் கட் ஆகுறதா காண்டு. நான் நினைப்பேன், கரண்ட் கட் ஆகுறதே நம்மளுக்கு காண்டாகுதுன்னா, அங்கெல்லாம் ரொம்ப வேலைச்சேரியெல்லாம் அதான் எதோ தண்ணியெல்லாம் ரொம்ப நிக்கும். அந்த மாதிரி எதோ பேசுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய எல்லா சென்னையில எல்லா ஏரியாவிலும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாஸ் இதுல எல்லாரும் ஒண்ணு சொல்லுவானுங்க. அதான் அதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கே தான். ஏன் திரும்ப சொல்றேன்னா, இப்ப வரப்போறது மழை காலம். நீங்க தண்ணி நிக்குது, அது நிக்குது, இது நிக்குதுன்னா அது உடனே டிவிக்கு ஆக்ஷன்லாம் எடுக்கும். அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி ஆக்குனதுக்கு காரணமே டிஎம்கே தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. வேற டிஸ்ட்ரிக்ட்ல யார் இருந்தாலும் அடுத்து மழை காலம் வந்து எங்கன்னா சென்னையில தண்ணிக்குதோ இது பண்ணாலும் இதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அந்த 4000 கோடின்னு திரும்ப திரும்ப சொல்லுது. ஸ்பேம் ஆனாலும் எதுவானாலும் சரி, அந்த 4000 கோடி விட்டுறாதீங்க. ஏன்னா இது என்னதான் இது 4000 கோடின்னா சும்மா வாடா இது. கேட்டா போட்டு விட்டேன்னு ஒண்ணு சொன்னான்னு தெரியுமா உதயநிதி? மனம் கெட்டவன் சத்தியமா சோறு தான் சாப்பிடுறானான்னு தெரியல. இல்ல லக்ஸ், இப்ப இல்ல இவனுங்க அந்த கூவன் சொல்லுவாங்கல்ல, கூவத்துல முதல்ல ஒரு ஸ்கேம் பண்ணானுங்க தெரியுமா? 72 தெரியாதா? நோட்டா படத்துல விஜய் தேவரகொண்டா சொல்ற மாதிரி அதான். ஆனா உண்மையில இப்ப நம்ம ஆளு இதை பண்றதுக்கு இறங்கி இருக்காரு. நான் அதனாலதான் அந்த சீன் எடுத்து போட்டேன். ஆனா அந்த சீன் ஏன் போட்டேன்னா, அந்த படத்துல நான் இருந்துச்சு நினைக்கிறேன். கூவத்துல முதல்ல மியூசியம்ல கூட இருக்கு. இது கூவத்துல இருந்த முதல்ல மியூசியத்துல வச்சிருப்பாங்க. பட் அதான் இல்ல உங்களுக்கு இல்ல மதராசப்பட்டினம் படத்திலேயே காட்டிருப்பாங்க. முதல்ல கூவன்றது ஒரு ரிவர் தான். அது எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்றும் புதுசு கிடையாது. மேட்டர் என்னன்னா, அதை சுத்தர் செய்யறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு நல்லா அபியூஸ் பண்ணிருப்பானுங்க. இல்லடா, மக்கள் சவுண்ட் அதிகமாகும் போது அது வந்து கழிவு நீர்லாம் கலந்து இது பண்ணிட்டேன். இல்ல கண்டிப்பா அதை இது பண்ணலாம். பிளஸ் அது அதுல ஒரு வீடியோ கூட பார்த்தேன் அலெக்ஸ். இப்ப அது வந்து இந்த உப்பு அதிகமா இருக்குமா கூவத்துல? உப்பு அதிகமா இருந்தா அந்த அனிமலுக்கு ஆர்டினரியாவே கோவம் அதிகமா இருக்கும். சால்ட் வாட்டர் crocodile கேள்விப்பட்டிருப்ப நீ ஒண்ணு. அந்த அதுதான் சொல்லுவாங்க, அதுதான் அதிகமா இருக்கும் அந்த கூவத்துல. எங்கடா முதல்ல ஐயா உங்களுக்கு இல்ல அடையார் கோயில்ல அடையார் 50ஸ்ல இருந்துச்சுன்னா 1950ஸ்ல பிரிட்டிஷ் பீரியட்ல. ஒரு நிமிஷம். இல்ல பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தது இருக்கட்டும். இப்ப அடையார் கோவத்துல முதலுக்குதுன்னு சொன்னா காரி துப்பிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இல்ல. இப்ப இல்ல இப்ப இல்ல, நான் சொல்றேன் பிரிட்டிஷ் பீரியட்ல மியூசியத்திலே போட்டிருப்பாங்க. இல்ல இப்ப ரொம்ப நாசமா போனதுக்கு காரணமும் இன்னொன்னு, கூவம் சுத்தம் பண்றது அது சாதாரண விஷயம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை வச்சு காசு வாங்கிட்டு பொழைக்கிறானுங்க பேரு இவனுங்க தான். ஆனா நம்ம ஆளுங்க அதை வந்துட்டு எடுக்க ட்ரை பண்றாங்க. இப்போ அது டெவலப் இல்லாம இருக்காது. 100% பண்றாங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா டெவலப் இல்லாம இருக்காது. ஆனா 100% பண்ணிட்டா வரலாறை தாண்டி அது பெரிய சாதனை. அந்த படத்துல ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ண மாதிரி படத்துல அதுதான். இல்ல நோட்டா படம் கிளைமேக்ஸ்ல என்ன வரும்னா இந்த டைலாக் அது ஒண்ணும் இல்ல, இதே மாதிரிதான் ஒரு டிவிக்கு மாதிரி தான் அங்க பேசுவோம். அதே காஸ்டியூம் மாதிரி தான் இருக்கும். என்னன்னா, நம்ம வரப்போற எலெக்ஷன்ல நம்ம காசு கொடுக்க போறது இல்ல, மேனிஃபெஸ்டோ எதுவும் சொல்ல போறது இல்ல, எதுவும் பெருசா இது பண்ண போறது இல்ல. கூவத்தை சுத்தம் பண்ணிட்டு அதுல போட்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி போறோம், அததான் நம்ம ஓட்டு வாங்குறோம்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சிருவோம். ஆனா என்ன கேட்டா அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு இருந்தது. பார்த்தா நம்ம அண்ணன் இப்ப பண்றேன்னு போறாரு. பாப்போம். ரொம்ப பெரிய மரணமா இருக்கும் அந்த மாதிரி. ஏன் கார்த்தி என்ன காவிரியோட 60% மேல நமக்கு தானே வருது, தமிழ்நாட்டுக்கு தானே ஓடுது. நம்ம எனக்கு தெரிஞ்சு 6 டிஸ்ட்ரிக்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். அது லென்த் அதிகம், தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற இடம் அதிகம். ஒரு நிமிஷம் அத பார்த்தேன். மாமே டிவி கேலையும் இப்போ எந்த கட்சியில எவன் தப்பு பண்ணாலும் செருப்பால் தான் அடிக்கணும். அதான் சொல்றேன், டிவி கேலையும் பொம்பளை கேஸோ இல்ல எவன் இருந்தாலும் அவனை தூக்கி முதல்ல வெளியே தூக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. இது எப்படிக்குதுன்னா, முதல்ல தப்பு பண்ணவனா பாருங்கடா. இது எனக்கு தான் புரியல. சரி இப்ப டிவி கேல தப்பு பண்ணானா சரி இருண்டு போட்டு அவனை தூக்கி போட்டு செருப்பால் அடின்னு தான் சொல்லுவாங்க. எங்க அப்ப டிவிக்கு இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணா டிவிக்கு ஃபுல்லா தப்பு பண்ணுதுன்னு அது அந்த மைண்ட் செட்லாம் கிடையவே கிடையாது.
டிஎம்கேக்கு ஏன் அப்படி மாறுச்சுன்னா டிஎம்கேல இருக்கிற எல்லாமே 80% ரவுடிசம் தான் இருந்தானுங்க. ஆனா ரவுடியா இருக்கிறவன்லாம் உனக்கு தப்பு பண்ணுவானான்னு பார்த்தா தெரியாது. ஆனா அவனுக்கு எல்லாமே ஹார்ஷா மக்களை ட்ரீட் பண்ணானுங்க. அதனாலதான் வந்துட்டு கூட அங்க வந்துட்டு 20% பொம்பளை கேஸ்ல போகும்போது டிஎம்கே பொம்பளை கேஸ்னு ஆனதுக்கு காரணமே அவனுங்க ரவுடிசம் ஆள் தான். நம்மனா ரவுடிஸா இதுவாதான் எவனோ ஒருத்தன் பண்ணா போனா போட்டோம் அந்த மாதிரிதான் இருக்குது. தூக்கி போட்டான் அந்த மாதிரி. ஏன் ஏன் அலெக்ஸ்? இன்னொன்னு தப்பு பண்றது சொல்லு. இல்ல 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 வீடுல அந்த காவேரி பத்தி ஒண்ணு போட்டிருந்தான் அலெக்ஸ். இவனுங்க எப்படி அந்த 73ல ஒரு டேம் கட்டியிருக்காங்க, ஹேமாங்கி கபினி அப்புறம் இன்னொரு டேம் ஏதோ. அது வந்து அப்ப வந்து சர்க்காரிய கமிஷன் இருக்கு. இவர் பயந்துதான் அந்த டேமை கட்ட. அப்ப கர்நாடகா ரூலிங் வந்து காங்கிரஸ் பயந்து கட்ட விட்டுருக்காரு 3 டேம். இதெல்லாம் எவனும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற 90% பிரச்சனைக்கு ஒரே காரணம் யார் தெரியுமா? டிஎம்கே மட்டும்தான். ஆனா பேசுறது மட்டும் ஏக்கானமா பேசுவாங்க. ஆமா, உனக்கு திரும்ப ஒன்னு சொல்லிட்டான், மக்கள் கரெக்டா தான் பண்ணானுங்க. திரும்ப அவனுங்களை வரக்கூடாததுக்கு காரணமே 5 வருஷத்துல இவனுங்க ரூல் பண்றானுங்கன்னா சத்தியமா அந்த 5 வருஷத்துல ஒரு சாட்டிஸ்ஃபைடா கூட ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருக்க மாட்டானுங்க. அந்த ஆள் டிவியை கொடுத்து தோத்து போனான். இந்த ஆள் 5000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல காலங்காத்தால போட்டு தோத்து போனான். எனக்கிட்ட நீ வேர்ல்டு லெவல்ல கூட எவனும் டிவியை கொடுத்து தோத்து போனது இல்லை. ட்ரம்ப்ல இருந்து ஏன் நீ எங்க பார்த்தாலும் வேர்ல்டு லெவல்ல எடுத்து பார்த்தாலும் டெலிவிஷன் வந்து எந்த கவர்மெண்ட் கொடுத்து இல்ல இல்ல இப்ப எவ்வளவு டிஎம்சி நமக்கு வருது தண்ணி? 150 தானே. அது கம்மி தான்டா. ஆனா அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே இருந்துச்சு ரெண்டு பேத்துக்கும். பண்ண விடாம தடுத்தது இவங்க தான். 1894ல போட்டிருக்காங்க, அப்புறம் 1924ல போட்டிருக்காங்க, அப்புறம் 1974 50 இயர்ஸ் கான்ட்ராக்ட். அப்ப 74ல இவங்க ரூலிங்ல இருக்கானுங்களா? 74 அதான் அது எம்ஜிஆர் வந்துமே ரெனியூவல் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் ஆனா அது பண்ண உள்ள ஒரு மலையாளி டிஎம்சி தண்ணியை வைக்கிறாங்க அவர் மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவரும் கண்டுக்காம விட்டாரு. ஆனா பாருங்க 14 வருஷம் ராஜ்யசபா லோக்சபா தானே, ராஜ்யசபா பார்லிமெண்ட் எம்பி என்ன சொல்லுவாங்க, லோக்சபா ராஜ்யசபா எம்பிஏ இல்ல 14 வருஷம் பிஜேபி கூட இருந்தானுங்க. அப்புறம் திருப்பி காங்கிரஸ் கூட 10 வருஷம் இருந்தானுங்க. எப்படி வைக்கமே வந்துருப்பானுங்க. பதவிதான் எம்பி பதவிதான். ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கிடையாதுன்னு குடுப்பியா? இல்ல கார்த்தி என்ன பதவி நீ குடுப்பியா? இல்ல கார்த்தி என்ன இப்ப கருணாநிதி பயங்கரமா கேம் ஆடுவாரு, நார்மலைஸ் பண்ணுவாரு பிஜேபியவே அவரு. ஆனா ஸ்டாலின் தெரியல. ஆமா, இவர்கிட்ட திருமா கிட்ட ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் ஒன்று இருக்குமே, நாங்க தான் அவங்க கூட கூட்டணி, நீங்க எங்க கூட தான் கூட்டணி அப்படின்ட்டு. அந்த உண்மையிலே கொஞ்சம் இதுதான் சாணக்கியம் தான் கருணாநிதி. பயங்கரமா கேம் ஆடும். கிடையாது. அதுக்கு பேர் சாணக்கியத்தனம் கிடையாது. ஒரு கட்சிய டேக் ஓவர் பண்ணி ஒரு ஃபேமிலியே ஆர்டி போட்டு வச்சுக்கிற அளவுக்கு வந்து கிரிமினல் ஐடியா. அவ்வளவுதான். இல்ல யோசனை பண்ணி பாருங்களேன், அண்ணன் மட்டும் வரலன்னா இந்த கொத்தடிமைங்க கூட சேர்ந்து இன்ப நிதிக்கு பூஜை தூக்கிட்டு போனுங்க மொத்த பேரும். அவனை ஆல்ரெடி தூக்கிட்டு தாண்டா இருக்கானுங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? அவன் தூக்கதான் தூக்குவானுங்க. அவனுக்கு வெக்கமான சூடு சோர்ல இருக்கணும்ல. ஆனா அந்த ஜென்சர் டிஎம்கேன்றவனுங்க ஓர ஏமாத்துறானுங்க போல இருக்கு. டூர்லாம் போறானுங்க போல இருப்பானுங்க. இல்ல நாசா ஆஸ்ட்ரோநாட்டா தான் இந்த ஃபார்மர் இருப்பாருல்ல வெள்ளக்காரன், அதான் அவரு வந்துட்டு விஜய் ஃபேன்னு சொல்லியிருக்காரு. இது படத்துல வர மாதிரி ஃபேண்டசி மாதிரி. ஆனா மாதிரி மட்டும் பண்ணல, ஜனநாயகர் அந்த இது அசம்பிளில பண்ணாருல அதையும் பண்ணி காமிச்சாரு. ஒரு படத்துல காட்டுவானே இல்ல, நாசா ஃபார்மர் எங்களுக்கு வந்துட்டு அதான் ஃபேன்றான்ற மாதிரி சொல்ற மாதிரி. உண்மையிலே ஃபேன் தான். ஆச்சரியமா இருக்குது. அதான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது யோசிப்பேன், ஒருத்தன் வந்துட்டு ஜப்பான்ல நீ ஃபேன்ஸ் இதுன்னு டவுசர மாட்டுன்னு ரொம்ப செருப்பு தேடின்ற மாதிரி தான் இருக்குது. கம்முன்னு இருக்கடா. அதெல்லாம் பயங்கர ஸ்கேம்டா அலெக்ஸ். இல்ல அலெக்ஸ் சொல்லுவானுங்க இல்ல இந்தியா டுடே தமிழ்ல ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டிருக்காங்க.
அதுல ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து இந்தியா டுடே தமிழ் போட்டிருக்காரு. கீழே கமெண்ட்லயே உங்க மக்களே புறக்கணிச்சிட்டாங்கடா. இது எப்படி தெரியுமா இருக்கு? சைனால விஜய் சேதுபதிக்கு ஃபேன்ஸ் இருக்கு, 100 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கான்னு சொன்ன மாதிரி இருக்கு. உண்மையில யாருமே சவுத்துல பெருசா பண்ணல. ராஜமௌலிக்கு அப்புறம் அது விஜய் சேதுபதி தான் பண்ணான். சைனால 100 கோடி, சைனால மட்டும் 100 கோடி யாரும் பண்ணது கிடையாது. ரஜினியும் பண்ணதில்ல, யாரும் பண்ணதில்ல, எவனும் பண்ணது. அமீர் ஆனா பண்ணிருக்காங்க, மகாராஜா படம் வந்துச்சு. அமீர் பண்ணிருக்காங்க. படம் வேற மாதிரி படம். இல்ல தங்கல் 1000 பண்ணிச்சு. சைனால வந்துட்டு இந்த மாதிரி இல்ல சைனால இந்த மாதிரி த்ரில்லிங் படம் தான் பார்ப்பானுங்க. அதாவது பேசிக்கான த்ரில்லிங் படம். ஒரு சலூன் கடைக்காரன் அதான் அந்த மாதிரி சலூன் கடை வேலை பாக்குறவங்க அதான் இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அந்த மாதிரி சிம்பிளாக இருக்காது. ஏன் ட்ரிபிள் ஆரே அந்த அளவுக்கு போலியாங்க? நம்ம படம் ஏதோ ரிலீஸ் ஆன மாதிரி ஞாபகம் இருக்கேடா. என்ன படம்? எனக்கு இதெல்லாம் பரவாயில்லடா. அப்பேற்பட்ட மகாராஜாக்கு கொடுக்காம நீ ராயனுக்கு போய் நேஷனல் அவார்டு கொடுத்தான் பாடுறா. ஆமா, நல்ல செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? கேப்டன் மில்லர் கொடுத்தானுங்க ஸ்பெஷல் மென்ஷன்ல. அத பத்தி நான் அதான் சொல்றேன், இல்ல எங்கேயோ இருக்கிற சைனால இருக்கிறவனுக்கு கூட அந்த அறிவுக்குது மகாராஜா அவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா சூப்பரா இருக்குதுன்னு. ஆனா இங்க பாரு, நேஷனல் அவார்டு ராயனுக்கு தரானுங்க. உண்மையிலேயே ரைஸ் தான் சாப்பிடுறீங்களாடா? சத்தியமா என்ன கேட்டா இது ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் கூட தெரிஞ்சு சொல்லுவான் பேசிக்கா. ஆனா நேஷனல் அவார்டு யாரும் இப்ப நோட் பண்றதும் இல்லை. இந்த மாதிரி கண்டென்ட் தான் ஆகுது. சொல்ல முடியாது 10 பேரு ஏதாவது வேற ஏதாவது. பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அதை யாருமே கன்சிடர் பண்றது இல்ல. லவுனா பாக்குறானுங்க நேஷனல் அவார்டு வாங்கினியா. சரி வர்றதான் தெரியும். அப்படியே தங்கேஷ் ஒரு அவார்டு இல்ல அலெக்ஸ் இன்ஸ்பிளாக் போட்டிருக்கான். வீக்கெண்ட் தமிழ்நாடு 27 கொடுத்துருக்கேன். நம்ம ஓப்பனிங் டே நமக்கு என்ன படத்துக்கு ஓப்பனிங் 30 வரும் தளபதி. இல்ல ஜனநாயகன் 28 29 தான் நினைச்சேன். ஜனநாயகனே ஏன்டா ஐயா முதல்ல இல்ல பிஎஸ் படம் தமிழ்நாட்டுல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பிஎஸ் படம் தமிழ்நாட்டுல ஃபிளாப். இன்னொன்னு நீ கேட்கலாம், சரி தெலுங்குல படம் ஓடுதான்னு கேட்டா தெலுங்குலயும் ஒர்க்கிங் டேல ஓடல. அந்த படம் ஃபிளாப்னு விட்டுறணும். ஆனா ப்ரொடக்ஷன் டீம் சைட்ல இருந்து அதை 200 கோடி போடாம விட மாட்டானுங்க. என்ன பண்றது? அது ஒரு குள்ளன்ட்ட கேட்டா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட்டா விட்டுறணும் ப்ரோன்றான். ஏஜிஎஸ் கூட தான் கூட்டு போட்டாங்கன்றா. டேய் ஏஜிஎஸ் போட்டதும் இவன் போடுறதும் உண்டாடா? அப்படிதான் இருந்துச்சு. சசிகுமார் போட்டோ போட்டு சூர்யா போட்டு குத்துறது அன்படா இருந்தாலும் முதல்ல ஒரு படம் ஒருத்தவனை வளர்த்து விடணும், புரியுதா? அதான் படம். மத்தபடி அது ஒரு நார்மல் படமா இருந்தா அது படம் இல்லை. ஒரு ஹீரோ பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இப்ப இது எப்படின்னா, நாங்க அவார்டு வாங்க கூடாதா, நாங்க வளரக்கூடாதா அந்த மாதிரியா? அவார்டு வாங்குன்னு கூட சொல்லு, வளருன்னு சொல்லாது. எப்படி வளருவாங்க ஐயா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நீங்க வேலையில பட்டதாரி, அப்புறம் திருச்சி டம்பளத்துக்கு அந்த மாதிரி படம் தரலாம். நீங்க தாராளமா வாங்குங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த ராயன் படம், கேப்டன் மில்லர் படம், இட்லி கடை, அப்புறம் இந்த தேரே இஷ்குமே, இந்த மாதிரி கேவலமாலாம் அது இது பண்ணக்கூடாது. தேரே இஷ்குமே அடுத்த வருஷம் கொடுப்பானுங்களாடா? அந்த குடுமையெல்லாம் பார்த்தோம். அது ஹிந்தி படம் ஆச்சு, கண்டிப்பா ஒரு அவார்டு பார்சல். அது படமே பார்க்க முடியாது அலெக்ஸ். நான் கரை கூட பார்த்துட்டேன், அதை பார்க்கவே முடியல. ஏதாவது நல்ல படம் எடுக்கணும்னு மேட்டர் இல்ல நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு. இல்ல அப்படி பார்த்தா உனக்கு கத்தி படம் இல்ல அலெக்ஸ் ஞாபகம் இருக்கா? ரமேஷ் போராதான் விட மதியம் ஏதோ ஓப்பனிங் 40ன்னு சொல்லிட்டு 40 38. அப்புறம் ராகுல் ஒண்ணு எடுத்துட்டு வந்தான் பாரு, ஹையஸ்ட். அதெல்லாம் ஒரு காலம், ஜாலியா அந்த காலம். அதை விட வடிவை துணியை ஃபர்ஸ்ட் லுக் லைக்ஸ் குறைஞ்சது பாரு. அதெல்லாம் சூர்யாக்கு பெரிய மைனஸ் என்னன்னா, எல்லாருமே 40ல இருந்து 50 வயசு வரைக்கும் தான் எல்லாருமே பெருசா வளருவாங்க. நீ ரஜினி டைம் பீரியடும் 40ல இருந்து 50 எடுத்து பாரு. பாஷா, படையப்பா, இது அது மொத்து சொத்துன்னு இருக்கிற மொத்தத்தையும் தூக்கி எங்கேயோ நாட்டிருப்பான் உண்மையிலே ரஜினி.
வேற மாதிரி பண்ணிருப்போம். அந்த படம்லாம் நீ நம்மளுக்கே ரஜினி பிடிக்கலனாலும் அந்த படம்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். பாஷா பிடிக்கலன்னு ஒருத்தனால சொல்ல அப்படிலாம் முடியாது, இல்லையே, முத்து பிடிக்கலன்னு அது மாதிரி இது. நீ எனக்கெல்லாம் மென்டல் பிடிக்காது. மாதிரி பேசலாம் இல்ல, நீ மென்டல் மாதிரி பேசலாம், இதான் உண்மை. இல்ல அலெக்ஸ், பாஷா உங்க தாத்தா பிடிக்கலடா விட்டு உனக்கு. கொடுக்க மாட்டேங்கிற, உங்க தாத்தா விட்டு கொடுக்க மாட்டேனே. இல்லையா, இரு ஸ்டெப் பை ஸ்டெப் வரேன். அதுக்கு அடுத்து நான் தளபதியும் அதுதான். துப்பாக்கியில இருந்து அதான் 40 வயசுல இருந்து உங்களுக்கு எடுத்து பார்த்தா இது வரைக்கும் 50 ஆகுது. இதான் பீக்ல இப்பதான் போனாரு. இதே இதே மாதிரி வந்துட்டு எல்லாரும் இருப்பாங்க. ஆனா ஏகே என்னன்னா பேருக்குன்னு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஹிட் அந்த மாதிரி கொடுத்தாதான் ஸ்டேபிளா வச்சீங்கன்னா போல. ஏகே அந்த ரொம்ப ஒரு டவுன் ஜிம் ஆகுது. வீடியோ பாத்தியாடா அலெக்ஸ்? இல்ல இல்ல, ஏஐ இரு பண்ணி போட்டிருந்தாங்க. இரு, அது இருக்கட்டும். 4வதா ஒண்ணு சொல்றேன். சூர்யா 40ல இருந்து 40 இல்ல 37ல இருந்து 51 வயசு வரைக்கும் சூர்யா இட்டு தரல. நீ யோசிச்சு பாரு, எப்படி அப்ப ஃபேன் பேஸ் எப்படிரா வரும்? இல்ல தெரியாம கேக்குறேன். 14 வருஷம் இட்டு கொடுக்காம எவனுக்கடா ஃபேன் பேஸ் வரும்? இதுக்கப்புறம் கொடுத்தாலும் வராதுன்றான். ஏன்னா 50 வயசு மேல எல்லாம் போனஸ் தான். உண்மையில போனஸா தான் பார்ப்பாங்க. அது ஓகே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. 50 வயசு மேல நீ என்ன இட்டு குத்து என்னத்த கொடுங்குற? ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்துருவானுங்க. அதான் வேற அடுத்த இதெல்லாம் வந்துச்சு. பின்னாடி எத்தனையோ பேர் நிக்கிறானுங்க. வலைபேச்சுல இதுலயும் ஒரு வீடியோ பார்த்தேன். சத்யராஜ் வந்து கேஷ் பண்ணலாமே அஜித். ரீசன் வந்து விஜய் பிடிச்சி எதுல? கட்சியிருந்தாலும் கேஷ் பண்ண ஆமா மாட்டேன். ஆமா ஆமா, சத்யராஜ் விஜய தான் விஜய போட்டு கட்சனால ஏகே வந்துட்டு கேஸ்டிங்க மாத்திட்டாப்புல. சத்யராஜ் பதிலா என்ன வேற ஏதாவது தான் சும்மா சைடு ரோல் தானே போட்டிருப்பாங்க. ஏகே வந்துட்டு நான் இப்போ இல்லடா, ஏகே எனக்கு பிடிக்கும், கட்டி பிடிக்கும். நான் இவனுங்களை மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு ஏகே பிடிக்காது, அது வேற விஷயம். ஆனா எனக்கு இப்போ எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஜெனியூனா இருக்கு. அதாவது இப்போ ஸ்ட்ரிக்டான ஒரு சார் இருப்பான், அவனை பிடிக்காது. ஆனா அவன் வந்துட்டு அவன் பொழப்ப கரெக்டா பாக்குறான்னா அது விட்டுறணும். இப்போ என்னைக்குமே ஏகே வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணல. இன்னொன்னு விஜய வந்துட்டு அடிக்கல ஓப்பனா வெளியே, உண்மையிலே அடிக்கல. இந்த 2.5 வருஷத்துல வந்துட்டு அவ்வளோ பொலிட்டிக்கல் மூவ், அவ்வளோ கரூர், எவ்வளோ இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. ஆனா ஏகே ஜெனியூனா தான் இருந்தது. அந்த விஷயம் தான் எனக்கு ஏகே பிடிச்சது. ஏன்னா இப்போ நான் ஓட்டுக்காகலாம் என்னைக்குமே பண்ண மாட்டேன். ஏன்டா ஆன்லைன்ல ஓட்டு கேட்டு என்னடா புடுங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன் இப்ப சொல்றேன்னா, இப்போ ஓட்டுக்காகன்னு பேச மாட்டானுங்க. ஏன்னா சிஎம் ஆயிட்டாரு. அதான் ஏகே பொறுத்த வரைக்கும் ஜெனியூன், டீசென்ட், கரெக்டா போயிட்டப்பெல்லாம் நம்மளும் எதுவும் பண்ணல, கரெக்டா போயாச்சு. ஃபேன்ஸ் பைத்தியக்காரன் இருப்பானுங்க, இருக்குதான் செய்வானுங்க. அது வேற. நாளைக்கே இருந்தாலும் இன்னொரு விவேகம் கொடுத்தாலும் நம்மளும் இன்னும் வாய முட்டா இருப்பானுங்க, எல்லாம் கலாய்க்க செய்வானுங்க. ஆனா விட்டு போயிடுவானுங்க. யாரும் ஏகே ரொம்ப அபியூஸோ இதுவோ யாரும் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அவள் தான் அவர் கேரக்டர் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஜெனியூனா போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீ ரியல் லைஃப் பார்த்தா நிறைய இருக்கும். ரியல் லைஃப்ல எதுனாது ஆட் பண்றது, இது பண்றது, ஃபேன்ஸ் கிட்ட ஹார்ஷா இது பண்றது நிறைய இருக்கும். அதெல்லாம் வேற. அது அடிக்கடி கண்டென்ட் கிடைக்கும், ஏதாவது மாட்டம் இது. ஆனா ரஜினி பண்ண கேவலமான வேலைக்கு இது பரவாயில்ல. ரஜினி நினைச்சா வாய மூட்டு போயிருக்கலாம். ஒரு தடவை ஜெயிலர்ல வந்துட்டு காக்கா கதை சொல்லிட்டு அது அப்பயே வாங்கி எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா விஜய் பாலா, அப்பயே வாங்கி கட்டினான். அதுக்கப்புறம் லால் சலாம்லாம் நான் சொல்லலைன்னு சொன்னான். அப்புறம் எதுக்குடா திரும்ப வந்து அதான் காலம் போல் சொல்லும், மயிர் போல் சொல்லும், இதெல்லாம் இந்த இன்னைக்கு ஒண்ணு தில்லால கடியில பண்ணிருக்கான் பாத்தியா? பர்த்டே விஷ் பண்ணா பர்த்டே விஷ் சொல்லணும். அதை விட்டுட்டு அதான் நேரா இங்க வர்றது. போர்டு ஆடணும்னா போர்டு மட்டும்தான் ஆடணுன்ற மாதிரி. நடிக்கிறியா நடி, நல்லா நடி, யாரு வேணாம்னா படம் வரட்டும். 80 என்ன 90 வயசு வரைக்கும் நடி. சும்மா அதான் சம்பந்தமே இல்லாத ஃபீல்டுல போய் தலையை விட்டுக்கின்னு. இப்போ எனக்கு ஃபுட்பால் தெரியாதுடா, அப்பனா சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபுட்பால் பார்ப்பானுங்க. நான் போயிட்டு ஃபுட்பால் ஒப்பீனியன் ஏதாவது சொல்றேன் பொழுத்துனேன்னு வச்சுக்க, அது நல்லா இருக்காது. ஆனா இவன் ரஜினி போயிருக்கான் பாரு, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான். அரசியல் வரலன்ட்டு தெரியாதுன்ட்டு. அப்புறம் எதுக்கு வர? உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? ஒப்பீனியன் சொல்லு, மயிறு சொல்லுங்க. ரெண்டாவது விஜய் அஜித்ன்றது அது அது அந்த ஃபேன் பேஸே கிரியேட் பண்ணிக்கிச்சு அந்த ரைவல்ரி. அது ஆர்கானிக்காவே ரைவல்ரி தப்பு இல்ல, ரைவல்ரி தப்பு இல்லடா. ஆனா கிழவன் வந்துட்டு ரைவல்ரி கமல் தானே, நம்மளது கச்சான், அது தப்பு. அதுவுமே ஆர்கானிக்கா தான் நடந்துச்சு. தேவையில்லாம தலைவாட்ட அந்த ஒரு லூஸ் வந்து பேச போய்
அதான் சொல்றேன் இல்ல அந்த விஷயத்துலதான் ஏகே வந்துட்டு எனக்கு இப்ப பரவாயில்ல நீ ரஜினி பைத்தியக்காரன் அதனால எப்படி எப்படி போயிட்டான்னா தனி ஒருவன் சூர்யா படத்துல ம், லாஸ்ட்ல ம். அரவிந்த் சாமி சாகுறப்ப இது உனக்காக தான் அப்படின்னு கொடுத்து சாகும்போது நம்ம லைட்டா டச் பண்ணிடுவான் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிட்டான். என்ன தம்பி பொசுக்கு எப்படி ரேவந்த் ஆயிட்டீங்க? நண்பா என்ன நண்பா மென்டலா நடிக்கும் போது என்ன கூட மாட்டேன்றீங்க இப்பெல்லாம் என்ன இல்ல என்ன கொஞ்ச நாள் லிட்டா இல்ல பயம் விட்டு போச்சு இல்ல. சரி இல்ல 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 டாபிக் இந்த டைலாக சொல்றோம் சொன்னா டாபிக் நோட் பண்ண கேட்டாவே அடிப்போம். இல்ல இல்ல என்னாச்சு? இவங்கிட்ட பழைய டாபிக் இழுத்துன்னு வரலாம் என்னன்னா இல்ல ஒரு நிமிஷம் ம், எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டாரு ம், விஜயம் சிஎம் ஆயிட்டாரு ம். நடுவுல ஒருத்தர் ரஜினின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் சிஎம் ஆயிருந்தா நாடு என்ன இருக்கும்னு பேசியிருந்தோம் மாசா இருந்திருக்கும். சிவாஜி படம் பாத்தியா இல்லையா? டேய் ரஜினி அது நடக்கும் போதே அதெல்லாம் பண்ணிருப்பாருடா. எவ்வளவு ஓ அந்த கஷ்டப்படுறீங்க. சிவாஜி நான் நடக்கும்